என்ன நேயர்களே, அன்பரசிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நீங்க யாராவது கனவுல கூட நினைச்சு பார்த்தீங்களா? சொந்த வீட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்துற அளவுக்கு இந்த குடும்பம் இவ்ளோ மோசமா போயிடுச்சே. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கதிர் குடும்பத்துக்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அன்பரசிக்கு மயக்கம் வர காரணம் அவங்க பல நாளா சரியா சாப்பிடல, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டதும் கதிர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. ரேவதிக்கு அன்பரசியை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. டாக்டர் சில மாத்திரைகளை எழுதி கொடுத்துட்டு அவங்களை நல்லா பார்த்துக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ரேவதி நேரா அன்பரசி கிட்ட போய் ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்ட, டாக்டர் என்ன சொல்றாரு கேட்டியான்னு ரொம்ப ஆதங்கமா கேக்குறாங்க. அதுக்கு அன்பரசி ரொம்ப இமோஷனலா அழுகுறா. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, ரேவதி என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கல, ஒரு பூச்சி மாதிரி நடத்துறாங்கன்னு சொல்லி கதறி அழுவுறா. கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு அந்த வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு கூட யாரும் போடல, என்னை தனியா தவிக்க விட்டுட்டாங்கன்னு அன்பரசி சொல்லும்போது நிஜமாவே நமக்கு கண்ணீர் வந்துடுச்சு. இதை கேட்ட ரேவதிக்கு கோபம் தலைக்கு ஏறுது. நேரா வெளிய வந்து கதிர் கிட்ட ரொம்ப கோபமா சண்டை போடுறாங்க. உங்க வீட்டுல 3 வேளையும் அன்பரசி இங்க சாப்பிடுறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு ரேவதி கேட்க கதிர் ரொம்ப சாதாரணமாக என் வீட்டுல தான்னு சொல்றான். அப்போ ரேவதி இல்ல, அவ உங்க வீட்டுல ஒரு வாய் கூட சாப்பிடல, உங்க அம்மா அவளுக்கு சாப்பாடு போடலன்னு உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்ட கதிர் சுத்தமா உடைஞ்சு போயிட்டான். தன் மனைவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னு தெரியாம போச்சேன்னு கதிர் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தவிக்கிறான். உங்களை நம்பி வந்த பொண்ணை இப்படித்தான் பார்த்துப்பீங்களான்னு ரேவதி கேக்குற கேள்விக்கு கதிர் கிட்ட பதிலே இல்ல. கதிர் உடனே அன்பரசி கிட்ட வந்து ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு கேக்குறான். ஆனா அன்பரசி அவர் மூஞ்சிய கூட பார்க்காம ரொம்ப கோபமா இருக்கா. அந்த நேரத்துல அங்க வந்த ஜோதி இதெல்லாம் அவ வேணும்னே பண்ற நாடகம், அவ மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாமே பொய்ன்னு சொல்ல கதிருக்கு பயங்கரமா கோபம் வருது. எந்த தப்புமே பண்ணாத அன்பரசியை பார்த்து இப்படி பேசுறியேன்னு ஜோதியை கதிர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. என் மனைவியை பத்தி தப்பா பேசாதன்னு கதிர் அன்பரசிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வழியில ஒரு பெரியவருக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஜோதி தான் வந்து இடிச்சிட்டு தப்பு செஞ்சிருக்கா. ஆனா ஜோதி அந்த பெரியவரை பார்த்து நீங்க தான் என் மேல வந்து மோதிட்டீங்கன்னு சண்டை போடுறா. அந்த நேரத்துல அங்க வந்த பாட்டி ஜோதியை நல்லா திட்டிட்டு அந்த பெரியவருக்கு வண்டியை சரி செய்ய பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. இது ஜோதிக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. கதிர் கிச்சன்ல நின்னு தோசை சுட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த குடும்பத்து ஆட்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகி என்னடா பண்றன்னு கேக்குறாங்க. அதுக்கு கதிர் ரொம்ப தீர்க்கமா, என் பொண்டாட்டி அன்பரசி நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால என் மனைவிக்காக நான் சமைக்கிறேன், அவளுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு அன்பரசிக்காக தோசை சுட்டு எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்த குடும்பத்துல இருக்கிறவங்க மூஞ்சியில அப்படியே ஈயாடல. கதிர் அன்பரசிக்காக மாறுறது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கதிர் சமைச்சு கொண்டு வர்றா சாப்பாட்டை அன்பரசி சாப்பிடுவாளா இல்ல கோபத்துல தட்டி விடுவாளாங்குறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே மாதிரி அன்பரசிக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தின குடும்பத்து ஆட்களை கதிர் சும்மா விட மாட்டான். கண்டிப்பா பெரிய சண்டை நடக்க வாய்ப்பு இருக்கு. கதிர் அன்பரசி மேல காட்டுற இந்த பாசம் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற காதலை இன்னும் அதிகமாக்குமா, இல்ல புதுசா ஏதாவது சூழ்ச்சி நடந்து இவங்களை பிரிக்க பார்ப்பாங்களான்னு நாளைக்கு எபிசோட்ல சுவாரஸ்யமா பார்க்கலாம்.